பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அல் அகீதா அஸ்ஸஹீஹா. அல் அகீதானா என்ன? நம்முடைய நம்பிக்கை. நம்பிக்கைனா மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன், மறைவான விஷயங்களை, என்னென்ன விஷயங்களை உண்மைன்னு நம்ப சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் நம்ம அல் அகீதா என்று சொல்லுவோம். கண்ணால் பார்க்க முடியாது, அந்த விஷயங்களை தொட்டு உணர முடியாது, ஆனாலும் நாம் அது உண்மை அப்படின்னு நம்புவோம். இந்த நம்பிக்கைகளை தான் அரபியில் அல் அகீதா என்று சொல்றோம். உள்ளத்தில் உறுதியாக ஒரு விஷயத்தை சந்தேகம் இல்லாமல் நம்புறது. சந்தேகத்தோடு நம்புகிறோம்னா அந்த அகீதா உறுதியா இல்லைன்னு அர்த்தம். அதாவது நம்பிக்கை உறுதியா இல்லை, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்குன்னு அர்த்தம். சந்தேகங்கிறது என்ன? இப்படியா அப்படியா, அதுதானே சந்தேகம். ஒரு விஷயம் உண்மைன்னு நம்ப சொல்லும் போது இப்படியா அப்படியானா என்ன ஆகும்? அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதை தான் பார்க்குறோன்னா இது ஃபோன் அப்படின்னா இது ஒரு மொபைல் அப்படிங்கிறதுல நம்புறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா கண்ணால் பார்க்குறோம், உண்மைதானே. ஆனால் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தை அது உண்மை என்று நம்புவது இருக்குல்ல, அதுதான் அகீதா. அப்போ அவருடைய அகீதா உறுதியாக இருக்கிறதா என்பதை எது முடிவு செய்துன்னு கேட்டால் அதில் எந்த அளவுக்கு ஒரு சந்தேகம் இல்லாமல் அதை உண்மை என்று நம்புகிறார். இதைத்தான் அரபியில் அல் அகீதா என்று சொல்லப்படும். அஸ்ஸஹீஹா என்று சொன்னால் உண்மையானது. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய தீன்ல நமக்கு நம்பிக்கைகளில் உண்மையான நம்பிக்கை, சரியான நம்பிக்கை என்று எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதைத்தான் நம் அல் அகீதா அஸ்ஸஹீஹா என்று சொல்றோம். அதற்கு எதிரானது என்ன தெரியுமா? அல் அகீதா அல் பாத்திலா. சஹீஹாவுக்கு எதிரானது பாத்திலா. பாத்திலான அசத்தியமானது, பொய்யானது. சஹீஹ் உண்மை, பாத்தில் பொய். அல் அகீதத்து ஸஹீஹா என்று சொன்ன உண்மையான சரியான நம்பிக்கை, கொள்கை. அல் அகீதத்துல் பாத்திலா என்று சொன்ன பொய்யான அசத்தியமான கொள்கை, நம்பிக்கை. இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள், அகீதா விஷயங்கள் உண்மையானவை, சந்தேகத்திற்கு இடமில்லாதவை. அல்லாஹ் தஆலா அதை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கண்ணால் அந்த விஷயங்களை அறியாவிட்டாலும், பார்க்காவிட்டாலும், காதால் அந்த விஷயங்களை கேட்டு உணர முடியாவிட்டாலும், தொட்டு உணர முடியாவிட்டாலும், உண்மையான சரியான நம்பிக்கைகளாக அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் சொல்லியிருக்கிற விஷயங்களை தான் நம்ம அல் அகீதா அஸ்ஸஹீஹா என்று சொல்றோம். நாம் ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மேதைகளில் ஒருவர், அவருடைய புத்தகத்தை இதற்காக எடுத்துக்கொண்டோம். அந்த புத்தகத்துடைய பெயர் அல் அகீதத்து ஸஹீஹா. இது பாதி. அந்த புத்தகத்துடைய இன்னொரு பாதி பெயர் என்னன்னு கேட்டா வமா யுதாதுஹா. சரியான உண்மையான கொள்கையும் அதற்கு எதிரானவையும். அதுதான் என்னென்ன பாத்திலான கொள்கைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. வமா யுதாதுஹா அப்படின்னா அதற்கு எதெல்லாம் எதிரானதோ அதையெல்லாம். அப்ப இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது சஹீஹான சரியான அகீதாவை படிப்போம், அதற்கு எதிரான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது படிப்போம். அதனால தௌஹீதை படிக்கும் போது அதற்கு எதிரானது என்ன? ஷிர்க். அப்ப இது ஷிர்க், இன்னது குஃபுர், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறது என்னென்ன அதையும் நாம் தெரிந்து கொள்வோம். அதே மாதிரி கொள்கைகள்ல வழிகட்டு பலவிதமான பிரிவினர்கள் வந்தாங்க. வரலாறு நிறைய கூட்டங்கள் வந்தாங்க. அந்த கூட்டங்கள் பாத்திலான, அசத்தியமான, பொய்யான கொள்கைகளை அதை சரின்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்தாங்க. குர்ஆனின் பெயராலே பிரச்சாரம் செய்தாங்க, ஹதீஸ்களின் பெயரால பிரச்சாரம் செய்தாங்க. அந்த பிரச்சாரம் செய்யப்பட்டு என்னென்ன விஷயங்கள்ல மக்கள் வழிகட்டாங்களோ அந்த விஷயங்களை குறித்தும் நாம் இந்த புத்தகத்தில் தெரிந்து கொள்வோம். ஆகவே இதெல்லாம் பாத்திலானது, அதாவது அசத்தியமான கொள்கைகள். இந்த கொள்கைகளை நாம்
பின்பற்றக்கூடாது, இவற்றை நம்பக்கூடாது, இது உண்மை அல்ல என்று நம்புவோம். அப்ப அதற்காகத்தான் அல் அகீதத்து ஸஹீஹா வமா யுதாதுஹா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நாம் படிக்கிறோம். உங்களில் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, நாம் படித்ததுல இது படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த விஷயத்தை பற்றி நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகத்தில் வரக்கூடியதை சொல்லுங்க. என்ன ஞாபகம் வருது? சத்தமா சொல்லுங்க, அப்பதான் எனக்கு கேட்கும் இல்லையா? அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பை சொன்னேன். அவங்க யாருன்னு. அப்போ அவர்களுக்கு கண் பார்வை தெரியாதுன்னு சொன்னேன். நல்ல விஷயம், ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க. நாம் எந்த ஷேக் எந்த அறிஞருடைய புத்தகத்தை படிக்கிறோங்கும் போது அவங்களை பற்றிய சில வரலாறை தெரிந்திருக்கணும் இல்லையா? அப்ப கண் பார்வையே தெரியாத ஒரு அறிஞர் அவங்க. ஆனால் மிகப்பெரிய முஃப்தியாக அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வியில் ஆழம் இருந்தது. பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வேறு விஷயங்கள் என்ன ஞாபகம் வருது? இந்த பக்கம் என்ன ஞாபகம் வருதோ இந்த விஷயங்களை சொன்னது ஞாபகம் வருது, அல்ல இதை பத்தி நீங்க சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி இன்னும் வேறு விஷயங்கள். யார் யார் இந்த இதற்கு முந்தைய கடந்த வகுப்புக்கு வந்தவங்க கையை தூக்குங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏறத்தாழ ஒரு 4-5 பேர் தூக்கி இருக்கிறீங்க. ஆனா நான் நினைக்கல 4-5 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னும் சிலர் தூக்காம கூட இருந்திருக்கலாம். இங்கே மாஷா அல்லாஹ் இங்கே ஒரு 4-5 பேர் தூக்கி இருக்கிறீங்க. அப்போ வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது சில விஷயம் அதாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சிறந்தது குறிப்பெடுக்கிறது. இந்த விஷயங்களை நாம இன்னைக்கு படிச்சோம் அப்படிங்கிறதுக்கு அதை ஞாபகம் ஊட்டி கொள்ள முடியும். ஒருத்தரால் குறிப்பெடுக்க முடியாவிட்டா எது அன்னைக்கு கேட்டதுல நாம் மறக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயமா நம்முடைய மனசுல இருக்குதோ அதை எப்போதுமே ஞாபகத்தில் வைத்திருக்கணும். அதை மற்றவர்களுக்கு சொல்ல நினைக்கணும். நீங்க எப்போது நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியதை மற்றவர்களிடம் நீங்க சொல்றீங்களோ அப்போ அது ஞாபகத்தில் இருக்கும். இப்ப நினைத்து பாருங்க, நீங்க கடந்த வகுப்புக்கு வந்து ஒரு விஷயத்தை படிச்சது ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்குங்கிறது நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். 6 விஷயங்கள் சொன்னேன். ஈமான் கொள்வதை பற்றி, ஈமானுடைய அடிப்படைகள், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்கள் 6 விஷயங்கள் சொன்னேன். அந்த 6 விஷயங்கள் நிறைய பேருக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயங்கள். என்னென்ன யார் யார் சொல்றது சொல்லுங்க பாப்போம். 6 விஷயங்கள். முதலாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது மலக்குகள். மூன்றாவது வேதங்கள் மீது நம்பிக்கை. 4வது நபிமார்கள் ரசூல்மார்கள் மீது நம்பிக்கை. 5வது மறுமை நாளின் மீது நம்பிக்கை. 6வது விதியின் நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது. அல் அகீதா கொள்கை அப்படிங்கிற விஷயங்கள்ல எது எது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இந்த 6 தான். இந்த 6லிருந்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் கிளைகளாக விரியும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதுன்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நம்பிக்கை கொள்வது, அவருடைய வல்லமையை நம்பிக்கை கொள்வது, இதெல்லாம் வந்துவிடும். அல்லாஹ் தன்னை எப்படியெல்லாம் குர்ஆன்ல வர்ணித்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லி இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்பிக்கை கொள்வதில் வந்துடும். அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்வதில் குர்ஆனை நம்பிக்கை கொள்வது வரும். ஏனென்றால் குர்ஆன் யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதுங்கிறது குர்ஆனோடு கனெக்ட் ஆகும். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை இறக்கி இருக்கிற அந்த வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதோடு அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்பிக்கை கொள்ளணும். அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் உண்மைன்னு சொல்லி படைக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறானோ, கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ் படைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறானோ அந்த படைப்புகளை நம்பிக்கை கொள்ளணும். அந்த படைப்புகள்ல எது நம்புறோம்? எது? மலக்குகள். அல்லாஹ் மீது நம்பிக்கை எடுத்து மலக்குகள் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வை பார்க்கல, அதே மாதிரி மலக்குகளையும் பார்க்கல. ஆனா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றோம்னா அல்லாஹ் படைத்ததாக குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நபி சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே அது உண்மை, அதாவது இந்த விஷயம் உண்மை நம்புவோம். அதாவது மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதனால தான் வேதங்களை நம்பிக்கை கொள்றோம். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கு வேதங்களை இறக்கினான்.
அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதால் தான் நபிமார்களை நம்பிக்கை கொள்வோம். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களை மக்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்பினான். இந்த பூமியிலே அவர்களை படைத்தான். அவர்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். அல்லாஹ்வின் வார்த்தைகளை எடுத்து சொன்னார்கள். தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். படித்தோம். மறுமையின் மீது நம்பிக்கை, விதியின் மீது நம்பிக்கை, இதெல்லாம் அல்லாஹ் மீதான நம்பிக்கை. அதனால அல் ஈமான் என்று இதை சொல்றோம். உள்ளத்தால் நம்பிக்கை கொள்கிற இந்த விஷயங்கள் மறைவானவையா இருக்கு இல்லையா? இந்த மறைவான விஷயங்கள் அக்கீதா. இதை நம்புவது அடிப்படை. ஆகவேதான் இது ஈமான் என்றும் சொல்றோம். இந்த நம்பிக்கை இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் இந்த விஷயங்களை நிராகரிச்சார், மறுத்தார்னா அவர் முஸ்லீமே அல்ல, அவர் காஃபிராக ஆகிவிடுவார். மாஷா அல்லாஹ் படித்தோம். வேற என்ன ஞாபகம் வருது நம்ம படித்ததுல? அகீதாவுடைய முக்கியத்துவத்தை படித்தோம். ஆரம்பமே அதுதான். ஷேகுல் இஸ்லாம் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அகீதாங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. அந்த விஷயங்களை படித்தோம். அது யாருக்கு ஞாபகம் இருக்கு? அகீதாவுடைய முக்கியத்துவம், சரியான அகீதாவுடைய முக்கியத்துவம், உண்மையான அகீதாவுடைய முக்கியத்துவம், ஏன் நாம் சரியான கொள்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத படித்தோம். முக்கியமான காரணம் என்ன? அதுக்கு நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் கபூல் ஆக வேண்டும், ஏற்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கொள்கை, நம்முடைய அகீதா சரியாக இருக்க வேண்டும். படித்தோமா இல்லையா? யாருக்கு ஞாபகம் வருது? ஞாபகம் வந்தவங்க கை தூக்குங்க. இதை நான் சொன்ன உடனே ஆமா படித்தோங்கிறவங்க கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இது ஞாபகம் வருது? நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வோட கபூல் ஆக வேண்டும், ஏற்கப்பட வேண்டும் என்றால் நாம் சரியான அகீதாவோடு இருக்க வேண்டும். படித்தோம். கை தூக்குங்க. ஞாபகம் வரல? தலை மட்டும் ஆட்டுறீங்க. இந்த பக்கம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்போ அல் அகீதா ஸஹீஹாவுடைய முக்கியத்துவம், சரியான கொள்கையுடைய முக்கியத்துவம், நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வோட கபூல் ஆகும், அல்லாஹ்வோட அதற்கு கூலி கிடைக்கும். அப்பதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அதற்கு கூலி வழங்குவான். அதற்கடுத்தது நாம் படித்த ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய அகீதா சரியாக இல்லை என்றால், உதாரணத்துக்கு குஃபுரும் ஷிர்கும் நம்முடைய கொள்கைகளில், நம்முடைய நம்பிக்கையில் வந்தால், செயல்களில் வந்தால், அது நம்முடைய அமல்களை அழித்துடும். எது? குஃபுரும் ஷிர்கும் நம்முடைய நன்மைகளை அழித்துடும். ஒரு பக்கம் குஃபுரும் ஷிர்கும் நம்மிடம் இருந்தால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்வோட ஏற்கவும் படாது. இன்னொரு பக்கம் செய்த நன்மைகள், நமக்கு அல்லாஹ்வோட கிடைக்க வேண்டியிருந்த நன்மைகள், நாம் செய்யக்கூடிய குஃப்ரான ஷிர்கான காரியங்கள் இருக்கு இல்லையா, அல்ல நம்பிக்கைகள் இருக்கு, அந்த மாதிரியான நம்பிக்கைகளால் அல்லது செயல்களால் அழிக்கப்பட்டு விடும். இதுதான் நம் ஆரம்பத்தில் அகீதாவுடைய முக்கியத்துவம், நல்ல அகீதாவோடு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம அறிந்தது, படித்தது. இது யாருக்கு ஞாபகம் வருது? ஷிர்கும் குஃப்ரும் நம்முடைய அமல்களை அழித்து விடும் அப்படிங்கிறத படித்தோம். அதற்கடுத்தது அல்லாஹ் தஆலா அகீதாவுடைய, அதாவது ஈமான் கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்கள் பற்றிய நம்பிக்கைகளை குர்ஆன்ல பல இடங்கள்ல வலியுறுத்துகிறான். அப்படி அழுத்தம் திருத்தமா அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் போது சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 177வது ஆயா, லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இந்த ஆயத்தை படித்தோம். ஞாபகம் இருக்கா? உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதால் நீங்கள் நன்மையை அடைந்து விட முடியாது. வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். மாறாக நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு, அவனுடைய ஏற்படுத்தக்கூடிய மறுமை நாளை கொண்டு, அவனுடைய மலக்குகளை கொண்டு, வேதங்களை கொண்டு, குர்ஆனை கொண்டு, நபிமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வதுதான் நன்மை. ஆகவே செயல்களை விட அல்லாஹ் தஆலா இங்க அகீதாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஒருத்தருடைய அகீதா சரியாக இல்லாம இருந்து அவர் கிப்லாவை முன்னோக்கி தொழுதாலும் சரி, அந்த தொழுகை அல்லாஹ்வோட ஏற்கப்படாது.
அது அல்லாஹ்வோட பிர் இல்லை. பிர்னா நன்மையாக ஆகாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு நினைவூட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு ஆயத் சூரா பக்ரால கடைசியில் வரக்கூடிய ஆயத் நம்மள நிறைய பேருக்கு மனப்பாடமா இருக்கக்கூடிய ஒரு ஆயத். அதுவும் ஒரு பெரிய ஆதாரமாக ஷேகுல் இஸ்லாம் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்டாங்க. அந்த ஆயத் நிறைய பேருக்கு தெரிந்த ஆயத். எந்த ஆயத் சொல்லுங்க? ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இந்த ஆயத் படித்தோம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து ஆமனர் ரசூல், ரசூல் இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்கிறார். பிமா உன்சில இலைஹி, அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு எது இறக்கப்படுகிறதோ அதை ஈமான் கொள்கிறார். மிர் ரப்பிஹி, தன் இறைவனிடம் இருந்து. வல் முஃமினூன், இந்த ரசூல் மட்டுமல்ல முஃமின்களும் ஈமான் கொள்கிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி, எல்லாரும் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். வ குதுபிஹி வ ருசுலிஹி, அவனுடைய வேதங்களை கொண்டு அவனுடைய தூதர்களை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, அவனுடைய தூதர்கள் யாருடைய விஷயத்திலும் பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் அல்லாஹ்வின் தூதர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த ஆயத்தை நாம் அகீதாவுக்கான முக்கியமான ஆதாரமா, நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. அதுல தெளிவாக அல்லாஹ் தஆலா நபியையும் நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா படிச்சோம். இன்னும் இதற்கு பிறகு சில விஷயங்களை படிச்சோம். அதுதான் தௌஹீத், அல்லாஹ்வுடைய இபாதா சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ஏன் நம்மை இந்த உலகத்தில் படைத்தான், அதற்கான ஆதாரம் என்ன என்பதை படித்தோம். அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான்? அவனை வணங்குவதற்காக. இதற்கான ஆதாரம் என்ன? இது யார் சொல்றது? அதற்கான ஆதாரத்தை சொல்லுகிறவர்கள் யார்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னையே வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா, எந்த சூரா? இந்த பக்கம் யாருக்கு ஞாபகம் வருது? சூராவுடைய பேர், இந்த ஆயத் இறங்கி இருக்கிற சூரா எது? அஸ்ஸாரியாத். சூரா அஸ்ஸாரியாத் 51வது சூரா, 56வது ஆயா. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல மனிதர்களை மட்டுமல்ல ஜின்களையும் அவனை வணங்கத்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான். ஆக இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பது, வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வை வணங்கத்தான். அதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்போ இணை வைக்கவே கூடாது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யவே கூடாது. அல்லாஹ்வை வணங்குவது என்றால் இன்று என்னன்னு படிப்போம். நாம் இதுல முக்கியத்துவம், அல்லாஹ் படைத்த நோக்கத்தை அறியறதுக்கு அல்லாஹ்வை வணங்கத்தான் நம்மை படைத்திருக்கிறான், அவனுக்கு இணை வைக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இபாதா, அந்த வணக்கம் என்றால் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் நம்முடைய வகுப்புல அடுத்து தொடர்ந்து படிப்போம். ஆனால் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவனையே வணங்க படைத்திருக்கிறாங்கிறதுனா நம்முடைய நோக்கம் முழுக்க யாருடைய தொடர்போடு அதிகம் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தொடர்போடு தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முழுக்க அவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியதா இருக்கணும். அவனுக்கு பிடித்ததை செய்யணும், அவனுக்கு பிடிக்காததை விட்டுவிடணும். அவன் விரும்பக்கூடிய விஷயங்கள்ல நாம ஆர்வம் காட்டணும், அவன் விரும்பாத விஷயங்களை நாம வெறுக்க வேண்டும். இது எல்லாமே நம்முடைய இபாதத்துடைய அடையாளம். நாம அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்பதற்கான அடையாளம். அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்தமானதை நாம செய்யணுங்கிறதுக்காக தான் நம்முடைய தாய் தந்தையிடம் நல்ல விதத்தில் நடந்து கொள்றதும் கூட, நம்மோடு இருக்கிறவர்கள் விஷயத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்வதும் கூட, அதுவும் அல்லாஹ்வோட நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம். ஒரு கணவர் தன் மனைவியிடம் நல்லபடி நடந்து கொள்றதா இருக்கட்டும், ஒரு மனைவி தன் கணவரிடம் நல்ல விதத்தில் நடந்து கொள்வதா இருக்கட்டும், தாய் தந்தை பிள்ளைகளிடம், பிள்ளைகள் தாய் தந்தையிடம், நண்பர்கள் இன்னொரு நண்பரிடம், தோழி இன்னொரு தோழியிடம், எல்லாரிடமும், இன்னும் உயிர் ஜீவராசிகள், அது ஒரு பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும்,
எதுவா இருக்கட்டும், எல்லா உயிர் ஜீவராசிகளிடமும் அல்லாஹ் கட்டளையிட்டபடி நடந்து கொள்ளும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செய்யக்கூடாது. அப்படி செய்தா அல்லாஹ் அந்த செய்யக்கூடியவர் மீது கோபம் கொள்கிறான். அவர் அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த பாவத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வோடு நம்முடைய உள்ளத்தை தொடர்படுத்தி செயல்களை அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்வதுதான் இபாதாவுடைய அடிப்படை நோக்கம். அதுல மிக மகத்தானது தான் அத்தௌஹீத், அல்லாஹ்வை வணங்குவது, ஷிர்க்கை விட்டு விலகுவது. அதனுடைய செயல்ல நம்ம காட்டக்கூடிய அன்றாட செயல்ல வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான வணக்கம் தான் தொழுகை. 5 வேளை தொழுவது, அல்லாஹ்வுக்காக பசித்திருப்பது, என்ன நோன்பு வைப்பது, அவனுடைய குர்ஆனை ஓதுவது, அவனுக்கு பிடித்த நற்காரியங்கள்ல ஆர்வம் காட்டுவது, தர்மங்கள் செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, நம்மிடம் இருக்கிறத பகிர்ந்து கொள்வது, ஷேர் பண்றது, இப்படி எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி வாழ்ற வாழ்க்கை இருக்குது. அதான் இஹ்லாஸான வாழ்க்கை. இஹ்லாஸ் என்று சொன்னா அல்லாஹ்வின் முகத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் இஹ்சானான வாழ்க்கை. இஹ்சான் என்று சொன்னா அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அவன் பார்ப்பதை போல நம்ம வாழ்றது, அல்லது அவனை நாம் பார்க்கிறோம் என்று நினைத்து வாழ்வது. 2 தன்மைகளும் முதலானது. அல்லாஹ்வின் கண்காணிப்புக்கு கீழே நாம் வாழ்வதாக நம்புவது. அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா அல்லாஹ்வை பார்க்கிறதை போல இருக்கிறது, அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறாங்கிற எண்ணத்தோடு வாழ்றது. இது எல்லாம் இபாதா. இதுக்கு தான் அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கிறான். அப்ப யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறாங்கிற வாழ்க்கை வாழ்றோம்ல, அது தௌஹீதுடைய வாழ்க்கை, அதான் இபாதத்துடைய வாழ்க்கை. இதுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கானா, நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இந்த கொள்கையை தௌஹீதை எடுத்து சொல்லி மக்களை அழைக்கத்தான் யார் அனுப்பினான்? நபிமார்களை அனுப்பினான். நபிமாருடைய அழைப்பு தாவா இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நோக்கமா இருந்துச்சு. ஆகவேதான் அவங்க மற்ற விஷயங்கள்ல, உலக விஷயங்கள்ல கவனம் செலுத்தல. ஒருத்தருடைய வாழ்க்கையில இதுல அவர் சீர்திருத்தம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்துல அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை மட்டுமே வலுப்படுத்துறான்னு வைங்க, அவருடைய காரியங்கள் எல்லாமே சீராகும். அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியாகும். அவர் வியாபாரம் செய்தால் வியாபாரத்துல ஹலால் ஹராம் பார்த்து நடந்து கொள்வார். ஹராமான வியாபாரம் செய்ய மாட்டார். அவர் வெளி உலகத்துல ஹராமான காரியங்களில் ஈடுபட மாட்டார். அவர் தனிமையில் இருந்தாலும் சரி, மக்கள் பார்க்கும் நிலையில இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு உண்மையா இருப்பார். அவருடைய பேச்சு உண்மையா இருக்கும். அவர் பொய் பேசுவதோ, புறம் பேசுவதோ, ஆபாசமானதை பேசுவதோ, அசிங்கமானதை பேசுவதோ செய்ய மாட்டார். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறக்க அதை விட்டு விடுவார். தன்னுடைய கெட்ட குணத்தை மாற்றிக்கொள்வார், அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்வார். இந்த பக்குவத்தை மனிதர்களிடம், மக்களிடம் ஊன்றி தர்பியா செய்து வளர்த்தெடுத்து மக்களை மாற்றுகிற வேலைக்காக அல்லாஹ் தஆலா தௌஹீதை எடுத்து சொல்லி அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை உருவாக்க சொல்லித்தான் நபிமார்களை அனுப்பினா. அவை நபிமார்கள் எல்லோருமே உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வையே வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், ஷைத்தான்களை விட்டு விலகி விடுங்கள் அப்படிங்கிற இந்த அழைப்பை முன் வச்சு தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாங்க. ஆகவேதான் நம்முடைய தாவாவும் மக்களை அழைப்பதும் சீர்திருத்துவதும் இந்த அகீதா கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனா வழி தவறக்கூடிய கூட்டங்கள் புது புது பிரச்சாரங்களை எடுத்துக்கிட்டு, ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் எடுத்துக்கிட்டு அதையே மையமா வச்சு மக்களை திரட்டக்கூடிய கூட்டங்கள் என்ன செய்யறாங்க? இந்த அடிப்படையான பணியை விட்டு விலகி போயிடுறாங்க. மக்களை எது எதுலையோ உழல வைக்கிறாங்க, மூழ்க வைக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவங்க மக்களை மார்க்கம் தடுத்த பல காரியங்களில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்களை ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இளைஞர்கள் மார்க்கம் எதை பிரதானமா முக்கியமா ஆக்கி இருக்குதோ அந்த கல்வியை விட்டு தூரமாயிடுறாங்க.
அந்த அகீதாவை விட்டு தூரமாயிடுறாங்க. அந்த நல்ல அமல்களின் பக்கம் இல்லாம அதை விட்டு தூரமாயிடுறாங்க. இந்த உலக விஷயங்கள், உலக நடப்புகள், கரண்ட் அஃபேர்ஸ், அரசியல், இப்படி எதுலையோ உழன்று அதிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க. ஒரு சாரார் இப்படி, இன்னொரு சாரார் முழுக்க முழுக்க சினிமா, பாட்டு, இந்த மாதிரியான ஹராமான பாதையில போய் விழுகிறாங்க. ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படி கெடுக்கலான்னு ஷைத்தானுக்கு தெரியும். ஆக யாருக்கு எதன் பக்கம் ஈர்ப்பு இருக்குதோ அந்த வகையில அவங்களை கெடுக்க பார்ப்பான். அப்போ ஒருத்தருக்கு மார்க்கத்தின் பெயரால் ஈர்ப்பு இருக்குன்னா பிதத்தான விஷயங்களை நம்ப வைத்து, பிதத்துவாதிகளோடு கூட்டு சேர வைத்து அவங்கள வழிகெடுத்துருவான். ஒருத்தருக்கு மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாவிட்டா, கேளிக்கைகள் அவருக்கு ஈடுபாடு இருக்குன்னா அப்போ ஆர்ட்ஸ், கேளிக்கையான விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள், அதுல ஈடுபட வைப்பான். அதுல அவருக்கு சினிமா, சீரியல், பாட்டு, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட வைப்பான். இன்னொருவருக்கு வியாபாரத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னு வைங்க, அவரை ஹராமான வியாபாரத்தில் சம்பாதிப்பதற்கு வழிவகைகளை காட்டுவான், பாதைகளை காட்டுவான். அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்துரும் கேட்டா, ஹலால ஹராம்லாம் பார்க்காம எதை வேணா துணிஞ்சு செய்யலாம், சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கும். அவருக்கு இந்த உலகம் தான் நோக்கமா இருக்கும், இங்க சம்பாதிப்பது அதுதான் நோக்கமா இருக்கும். அதுல அவரை வழிகெடுத்துருவான். ஆனா இது எல்லாமே சரியான அகீதா உள்ள ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு முரணானது. நம்ம ஏன் அகீதா பாடம் படிக்கிறோம் இப்ப புரியுதா? அகீதா பாடத்தை சரியாக படித்திருந்தோம்னா ஈமான்னா என்ன நமக்கு தெரியும். ஈமான்ங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்களால் ஆனதுன்னு தெரியும். நம்முடைய அகீதா சுத்தமானதா இருந்தா தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அல்லாஹ்வுடைய தீனுக்கு முக்கியம் கொடுத்து, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை தான் நாம் செய்ய வேண்டும்ங்கிற கொள்கை நமக்கு உருவாகும். அதுல மிகச்சிறந்த முன்மாதிரியா நம்ம யாரை தெரியுமா எடுத்துக்கொள்வோம்? நபிமார்களை எடுத்துக்கொள்வோம். நமக்கு பெஸ்ட் எக்ஸலண்ட் ரோல் மாடலா எடுத்துக்கொள்வோம். அதுல நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அனுப்பிய கடைசி நபிய உஸ்வத்துன் ஹஸனா, மிகச்சிறந்த மிக அழகான முன்மாதிரின்னு எடுத்துக்கொள்வோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல யார் யாரோ புதுசா என்னென்னோ பேர்ல ஹீரோயிசம் காட்டக்கூடியவங்களை யாரையும் நம்ம பொருட்படுத்த மாட்டோம். இவர்கள் எல்லாம் நம்மை வழிகெடுத்து விடுவார்கள். புது புது சிந்தனைகள், கொள்கைகள் கொடுத்து அதை பிரச்சாரம் செய்து வழிகெடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு வித அரசியல், ஒவ்வொரு விதமான சிந்தனைகள், அதுல வழிகெடுத்து விடுவார்கள். நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். அவை அகீதா பாடங்களை படிப்பதின் நோக்கம் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை கடந்த வகுப்புல வராதவங்க இந்த சாரத்தை நீங்க உணர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த அமர்வு புதிய பாடத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றியது, நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றியது. ஆகவே நாம் இதற்காக தெளிவான அறிவோடு இதை உள்வாங்கிக் கொண்டு படிக்க வேண்டும். இதற்காக தொடர்ந்து தேடலோடு இருக்க வேண்டும். தேடல் இதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு வந்தோம், இவ்வளவுதான் படிச்சோம், அதுக்கு பிறகு எல்லாம் மூடி வச்சாச்சு, அது காதுல வாங்கினது இன்னொரு காதுல விட்டாச்சு, அப்படி மறந்து போயாச்சு, அப்படியே போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடப்புல போட்டுட்டு அடுத்த கட்டமா நம்ம இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி வாழ ஆரம்பிக்க கூடாது. நாம் படிப்பது நம்முடைய உணர்வுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியது. அதை எந்த அளவுக்கு நம்ம நேசித்து அதற்காக நம்ம தேடலோடு இருக்கிறோமோ, இன்னும் அந்த அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுறோமோ, அந்த அளவுக்கு அது நம்மிடம் தங்கும், இல்லைன்னா தங்காது. அதுல அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கணும், இஹ்லாஸ் கடைபிடிக்கணும். அதற்காக தொடர்ந்து இல்மை வளர்த்துக் கொள்வதற்கு ஆசைப்படணும், மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், அதை நேசிக்கணும். இது முக்கியமானது, நம்பணும். ஏதோ நேரம் கிடைச்சிச்சு அதனால நாங்க வந்தோங்க, நல்ல விஷயம் சொன்னீங்க, அதுக்கு பிறகு நேரம் இருந்தா வரோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? இதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும். இதுல நான் படித்ததை நினைவூட்டிக் கொள்வதற்கு மீட்க வேண்டும், அதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். தொடர்ந்து அது ஞாபகத்துக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்.
அதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேடல் ஓட இருக்கணும். இன்னும் அஹ்லுஸ் சுன்னா சலஃபி உலமாக்கள் மூத்த அறிஞர்களுடைய அவருடைய பேச்சுக்கள் அவருடைய புத்தகங்கள் இருந்து அதே குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல அதே பொருள்ல இன்னும் தேடி படிக்கணும். நாம் படித்த ஆதாரங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஒரு 2 ஆயத்தை படித்தா அந்த ஆயத்தை மனப்பாடம் செய்து கொள்ளணும். பாருங்க, உதாரணம் சொன்னேன், ஆமன ரசூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. அதற்கு முன்பு இன்னொரு ஆயத்தை பார்த்தோம், லைசல் பிர்ரான் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அது சிலருக்கு தெரியும், இன்னும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இப்படி ஆயத்துக்கள்ல ஒன்று தெரிந்திருந்தது, இன்னொன்று தெரியவில்லை என்றால் தெரியாததை தெரிந்த பிறகு அதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி படிக்கக்கூடியதின் பக்கம் நமக்கு நெருக்கமும் தொடர்பும் பிணைப்பும் ஆழமாக பந்தம் அதிகரித்து கொண்டே போகணும். அதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு ஒரு வருட ஒரு பாடத்திட்டம் கொண்டு மாதத்திற்கு ஒரு வகுப்பு 12 வகுப்புகள் மட்டுமே உள்ள ஒரு கோர்ஸ், ஒரு தொடர் பயிலரங்க வகுப்பை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதில் இங்கேயே அறிவிக்க இருக்கிறாங்க. இப்போ உங்களிடம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் நினைத்தோம். நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் போது மாதத்திற்கு ஒரு வகுப்பு முழு நாள், அதாவது காலை 9:30 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நாங்கள் மாதத்திற்கு ஒரு நாளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒதுக்கி பாடங்களை படிக்க வருகிறோம். இந்த ஒரு வருட கோர்ஸ்ல நாங்கள் சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த கோர்ஸ்ல இதற்கு தொடர்ந்து தவறாமல் இந்த 12 வகுப்புகளுக்கு வந்தவர்கள், அதில் படித்தவர்கள், கலந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் நிறைவு செய்யும் போது ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து, அதாவது ஒரு வருடம்னா உண்மையிலே ஒரு வருடம் இல்லை, அது பெயருக்கு ஒரு வருடம், சரியா? உண்மையிலே பார்த்தா 12 நாள் 12 நாள் கோர்ஸை நாங்கள் மாதத்திற்கு ஒன்று என்று கலந்து கொண்டோம். அது வெளிப்படையா சர்டிபிகேட்ல அப்படி இருக்காதுன்னு வைங்க. மாதத்திற்கு ஒரு கோர்ஸ் தான் அது. ஆனா இந்த ஒரு வருஷத்துல மாதத்திற்கு ஒரு நாள் இப்படி ஒதுக்கி படிக்க எனக்கு ஆசை இருக்கிறது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எத்தனை பேரு கை தூக்குறீங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு ஞாயிறு, மாதத்தில் ஒரு ஞாயிறு காலை 9:30 மணி முதல் 5 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு கூச்சலம் படக்கூடாது, இதற்கு தேடல் ரொம்ப இருக்கிறதுலே அற்பமான ஒரே ஒரு நாள்னா என்னவோ 24 மணி நேரம் கொடுக்கிற மாதிரி அப்படியே யோசிக்க கூடாது. சொல்ல போனா 9:30 மணில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 12:30 வரைக்கும் நடந்தனா 10:30, 11:30, 12:30 இதுல ஒரு 3 மணி நேரம், அதுல நடுவுல இடைவேளை கொடுத்தோம்னா அது ஒரு அரை மணி நேரம் கழித்தால் கூட 2.5 மணி நேரம் தான் கிடைக்கும். திரும்ப மதியம் இடைவேளை சாப்பாடு எல்லாம் நீங்க முடிச்ச பிறகு 2 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணிக்கு முடிக்கிறோம்னு வைங்களேன். அதுலயும் இடைவேளை ஒரு அரை மணி நேரம் தொழுகை, சாயா குடிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டா ஒரு 2.5 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு அந்த மாதத்துல ஒரு நாள் உடைய அந்த நாளில் நீங்கள் படிப்பது 5 மணி நேரத்திற்காக அந்த வகுப்புக்கு வரீங்க இன்ஷா அல்லாஹ். 5 மணி நேரம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 வகுப்புனா மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆகுது? மொத்தமா கணக்கிட்டா 60 மணி நேரம். இந்த 60 மணி நேரத்தை திட்டமிட்டு அதுல என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை உருவாக்கி 60 மணி நேரத்தை அப்படியே பகுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்தந்த பாடங்கள் இதுதான் நீங்க படிக்க போறீங்கிறத ஒரு திட்டமிட்டுருவோம். அதைத்தான் நான் சொல்றேன், இந்த 60 மணி நேர கோர்ஸை நான் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன் மாதத்துல ஒரு ஞாயிறு அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் கை தூக்குங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ் பார்ப்போம். மாஷா அல்லாஹ் 2, 3, 4, 5, 7, 10, 12, 14, 16, 18, 20 ஏறத்தாழ பெண்கள் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் தூக்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆண்கள் எல்லாருமே தூக்கிட்டாங்க. ஏன்னா இருக்கிறவங்களே இங்க கம்மி தான், 20 பேர் இருப்பாங்க, 20 பேர் தூக்கிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 50 பேர் இப்போ வந்து கை உயர்த்திருக்கிறீங்க. இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இது ஆசைக்காக மட்டும் இருக்கக்கூடாது, இதுல உண்மையான முயற்சியும் இருக்க வேண்டும். ஆசைப்பட்டேன் கையை தூக்குனேன், ஆனா முயற்சி இல்லைன்னு வைங்க, அதனால கையை தூக்கினா ஒண்ணுதான், தூக்காதுன்னு ஒண்ணுதான். சிலர் நினைப்பாங்க எனக்கு ஆசை இருக்குது ஆனா நான் கையை தூக்கி அதை வெளிப்படுத்த போல நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ், அது கையை தூக்காவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ்
ஷேக் இப்னு பாஸுடைய இந்த புத்தகத்தை நம்ம நிறைவு செய்த பிறகு, அதாவது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இன்ஷா அல்லாஹ், ஜனவரியோட அல்ல பிப்ரவரியோட முடிச்சிருவோம். ரமதானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த கோர்ஸ் அறிவிக்கப்படும். உங்களுக்கு அதற்கு முன்னாடி அறிவிச்சிருவாங்க. அப்போ அவசியம் உங்களுடைய பெயரை பதிவு செய்து அதில் சேர்ந்து கொள்ளுங்க. நாம் அதற்காக ஒரே அதாவது ஒரு அக்கீதா பாடம் மட்டும் இருக்காது, அக்கீதா இருக்கும், ஃபிக்கு சட்டங்கள் இருக்கும், பல துறையில் அதில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நம்ம அந்த மாதிரி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி கல்வி ரீதியான ஒரு தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு, மஸ்ஜிதோடு தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த மாதிரி கல்வி தேடலுக்காக நேரங்களை இன்ஷா அல்லாஹ் ஒதுக்குங்க. அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோருக்கும் பரக்கத் செய்வான். நான் நிறைய துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்கள் காரியங்களை லேசாக்குவான். உங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பயனளிப்பதோடு அது மற்றவர்களுக்கும் நீங்கள் பயனளிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்ம், உங்களுடைய இந்த உலகம் மறுமை இரண்டுக்கும் பயனளிக்கக்கூடிய இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக, கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம மக்ரிபுக்கு பிறகு நம்முடைய புதிய அமர்வை தொடங்குவோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.